கார்த்திகை தீபம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன். கிளம்புங்க போலான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க கார்த்தி. கீதா யோசிக்கிறாங்க. வெளியில நின்ன ஐஸ்வர்யா நல்லா ஒட்டு கேட்டுட்டே இருக்காங்க. என்னது என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா என்னமோ பேசுறாங்க. காதுக்கு கேட்கவே மாட்டேங்குதே அப்படின்னு நல்லா கதை ஒட்டி காது கொடுத்து கேட்கறாங்க. படக்குன்னு திறந்துக்குது. ஐஸ்வர்யா மூக்கொடைச்சுக்கிட்ட மாதிரி முன்னாடி போய் நிக்கிறாங்க. கார்த்தியும் கீதாவும் பாக்குறாங்க. அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பேசுனதை ஒட்டு கேட்டீங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி. உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. இல்ல உங்க ரூம்ல ஆர்கியூ பண்ற மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுதா அதனால தான் கேட்டு பார்க்கலான்னு வந்தேங்கிறாங்க. அச்சோ இதுக்கு மேலே நின்னோம் உளறி கொட்டிடுவோன்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா கிளம்பிடுறாங்க. இங்கே பாருங்க இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு வரதும் வராதும் உங்கள் விருப்பம். நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி போகிறாங்க. கார்த்தி பின்னாடியே கீதாவும் போகிறாங்க. கீதாவை ஆரம்பத்தில் கூட்டிகிட்டு வந்த போலீஸ் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து ஒரு லேடி தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்கள எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. ஹாஸ்டலு, லாட்ஜு, கோயில்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. ஒருவேளை அவளுக்கு இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்து அவங்க மூலமாக்கி இது பாதுகாப்பை தேடி இருக்காளோ என்னமோ. ஆமா எந்த ஆங்கிலையும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கணுங்கிறாங்க. ஆமா சார் முதல்ல அவளை இங்கே கொண்டு வந்ததே பெரிய தப்பு தெரியுங்களா, அங்கேயே என்கவுண்டர் பண்ணிருக்கோனுங்கிறாங்க. ஆமாய்யா அதுதான் சரிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சரியா எப்படியோ தேடி பிடிச்சு அவளை இங்கேயே போட்டு தள்ளிடலாங்கிறாங்க. சரி வாங்க விசாரிச்சு பார்க்கலான்னு உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. பெங்களூர்ல இருந்து வரோன்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சொல்லுங்க நான் ஒரு கேஸ் விஷயமா வெளியில போயிட்டேன். சரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்கறாங்க சரவணன். நாங்க ஒரு லேடி கைதியை பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்தோம். அவ எப்படியோ எங்க கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. அவ எஸ்கேப் ஆனது இந்த ஏரியாவில் தான். அவ கீழே விழுந்து அடிபட்டதுனால இங்கதான் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான்னு நாங்க ஹாஸ்பிட்டலையும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லை. ஹோட்டல், லாட்ஜ், லேடிஸ் ஹாஸ்டல் இப்படி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லை. அதனால் தனியாக தேடுறத விட தமிழ்நாடு போலீஸோட ஹெல்ப்போட தேடலான்னு தான் நான் உங்களை பார்க்க வந்தேங்கிறாங்க. ஹையர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு, இருந்தாலும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு தான் வந்தோங்கிறாங்க. சரி அந்த அக்யூஸ்டோட பேர் என்னன்னு கேட்குறாங்க சரவணன். சார் அவள் பேர் கீதா, இதில் இருக்கிற ஃபோட்டோ அட்ரஸ் எல்லாமே இருக்குது, இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபோட்டோவும் அட்ரஸ் இருக்குது, இதை நீங்கள் பாருங்கள். இங்கே யாராவது அவளுக்கு தெரிஞ்சவங்க இருந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்களோன்னு எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நல்லா தேடி பாருங்கிறாங்க. சரிங்கிறாங்க சரவணன். நீங்கள் கொடுத்த ஃபோட்டோவையும் அட்ரஸையும் வச்சு நாங்கள் கண்டிப்பாக தேடி பார்க்குறோன்னு சரவணன் சொல்லிக்கிட்டே அந்த ஃபோட்டோவை பின்புறமாக வச்சு அவங்க பார்க்காம இருக்காங்க. வந்திருந்த போலீஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. சரவணன் கீதாவோட போட்டோவை பார்க்கும்போது கரெக்டா ஃபோன் கால் வந்துருது. அடடே கார்த்தி தான் ஃபோன் பண்றாங்க, நான் பேசிட்டு வரேன், நீங்க எல்லா டீடைல்ஸும் அதாவது எடிட்டர் கிட்ட கொடுத்துட்டு போங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சதும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேங்கிறாங்க சரவணன். சரின்ட்டு போறாங்க. கார்த்தி ஒரு வழியா கீதாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. கார் விட்டு இறங்க மறுக்கிறாங்க. கீதா ஏங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்ல உள்ள வரணுமான்னு யோசிக்கிறேங்கிறாங்க. எங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டீங்க, இப்போ என்ன நீங்க உள்ள வரணுமான்னு கேக்குறீங்களே, வீட்டில் தான் ஆர்கியூ பண்ணீங்க, இப்போ என்னங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க கார்த்தி. சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் தான் தீபா இல்லையே, அவங்க ஏதாவது எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க கீதா. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான், அப்படி எதுவும் டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்க, வாங்க. அதே மாரி கேட்டாங்கன்னா எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாதுன்னு நீங்க சொல்லிருங்கன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போறாங்க கார்த்தி. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு அப்படியே சாதிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரி சார் உங்களை நம்பித்தான் நான் ஸ்டேஷனுக்குள்ள வரேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நான் பேசுவேன், முதல்ல நீங்கள் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரான்னு போய் பார்த்துட்டு வாங்க சாருங்கிறாங்க. கார்த்தியும் சரி இங்கேயே இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு உள்ள போறாங்க. கார்த்தி போகும்போது கீதாவை கூட்டிட்டு வந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் வெளியில வர்றாங்க. அவங்களை கீதாவும் கவனிக்கல, அந்த போலீஸும் கவனிக்கல. சரவணன் பார்த்துட்டு கார்த்தியை கூப்பிடுறாங்க. அடடே நீங்க மட்டும் தான் வந்தீங்களா, தீபா வரலையான்னு கேட்கறாங்க. வந்திருக்காங்க, கார்ல தான் இருக்காங்கிறாங்க. ஓ அப்படியா, சுதா நீங்க போய் தீபா கார்ல இருக்காங்க, அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சரவணன். சரி சரின்ட்டு போறாங்க கான்ஸ்டபிள் மேடம். தீபா வந்ததும் அப்படி கெத்தா உட்கார்றாங்க. நீங்க தான் தீபாவா, இல்ல தீபா பேரை சொல்லிக்கிட்டு வேற யாரோ கொண்டிருக்காங்களோன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. கேட்கிற கேள்விக்கு எல்லாம் கரெக்டா பதில் சொல்லுங்க. ரியாவை யார் சுட்டா, எப்படி செத்தாங்க, உங்க கண்ணு முன்னாடி தான் எல்லாம் நடந்தது, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு கேளுங்கிறாங்க. ஆமா ரம்யாவும் ரியாவும் அந்த மலைப்பகுதி கிட்ட உங்களை கடத்திட்டு போனாங்களான்னு கேட்குறாங்க. சார் ரம்யாவும் ரியாவும் என்னை கடத்திட்டு போகும்போதே என் முகத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்கிறாங்க. அப்போ ரியா செத்தது உங்களுக்கு தெரியவே இல்லையான்னு கேட்குறாங்க. சார் ரியாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுங்கிறாங்க, ரம்யாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுங்கிறாங்க. சரி அப்புறம் எப்படி உங்க கையில இருந்த மோதிரம் அந்த மலைப்பகுதியில் கிடந்ததுன்னு கேட்குறாங்க. ஒருவேளை நான் மயக்கத்தில் இருக்கும்போது கூட எங்க கை விரல இருந்த மோதிரத்தை கட்டிருக்கலாமலங்கிறாங்க கீதா. என்ன ஒரே குழப்பமா இருக்கு, ரியா செத்து கிடந்தாங்க, ரம்யாவை காணா, நீங்க மலைப்பகுதியிலேருந்து கீழே விழுந்துட்டீங்க, உங்க மோதிரம் மலைப்பகுதியில் தான் கிடக்குது, ஒண்ணுக்கு ஒன்று சந்தேகப்படுற மாதிரி துண்டு துண்டா கிடக்குதேங்கிறாங்க. சார் நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நானே மயக்கத்தில் இருக்கேன், எந்த விஷயமும் எனக்கு தெரியல, நீங்களா கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா மட்டும்தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. சரி நீங்க மயங்கி ஹாஸ்பிட்டல் இருந்தா அப்போ உங்க புடவை மட்டும் எப்படி அந்த பழத்தில் கிடைச்சது? சார் அந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியல, நானும் உங்களை மாதிரி தான் பல குழப்பத்தில் தான் இருக்கேங்கிறாங்க கீதா. எல்லாத்தையுமே நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு கேட்குறாங்க கீதா. என்ன காட்டியது, இவங்களை விசாரிச்சா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு பார்த்தா கிட்ட பேச பேச குழப்பமா தான் இருக்குங்கிறாங்க. தெரியாத லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. தீபா நல்லா யோசிச்சு பாருங்க, கார்ல தான் அந்த மயக்க மருந்து கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க சரவணன். ஆடா ஆமா சார், கார்ல தான் வச்சு மயக்க மருந்து கொடுத்தாங்க, அதனால தான் வெளியில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சரவணன் கேட்குற கேள்விக்கே கீதா பதில் சொல்லிக்கிட்டே அப்படியே டேபிள பார்க்குறாங்க. டேபிளில் கீதாவோட ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க கீதா. அச்சோ இவங்க ஃபோட்டோவை எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டான் போல இருக்கு, இது எப்படியாவது நம்ம அமர்த்திடணுமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே அந்த ஃபோட்டோவை அழுங்காமல் எடுத்துக்கிறாங்க கீதா. என்ன கார்த்தி இது ஆரம்பிச்ச இடத்துலயே திரும்பவும் வந்து நிற்கிற மாதிரி இருக்குதே, நானும் எவ்வளவோ என்கொயரி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் இதை பற்றி கமிஷனர் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், ஆனால் இதுக்கு எந்த
விடையுமே தெரியலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சரவணன். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கார்த்திக்கு ஃபோன் வருது. சார் ஃபோன் வந்துருச்சு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரி பரவாயில்ல, போயிட்டு வாங்க கார்த்திங்கிறாங்க. இந்த பக்கமா தீபா அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னது நம்ம போட்டோ இங்கே இருக்குதே, ஒருவேளை அந்த போலீஸ்காரங்க நம்மள அடையாளம் காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களா, இது இவர் கண்ணில் படாமல் எடுக்கணுமே அப்படின்னு தீபா எப்படியோ அதை எடுத்துக்கிறாங்க. சரவணனும் ஏதோ ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அசந்த நேரம் பார்த்து கீதா அவங்களோட போட்டோவை எடுத்து அமைச்சு வச்சுக்கிறாங்க. கார்த்தி வந்து என்கொயரி முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இன்னொரு நாள் என்கொயரி வச்சுக்கலாமான்னு சரவணன் கேட்டதும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி திரும்ப வந்து இந்த கேஸ் விஷயமா நான் தனியா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கமா சரவணனுக்கு சந்தேகம் வருது. தீபா சொல்றது எதையுமே நம்புற மாதிரி இல்லையே, ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியே தோணுதேன்னு யோசிக்கிறாங்க. கீதா தன்னைத்தானே யோசிக்கிறாங்க. எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு நினைச்சா இந்த ஊர் போலீஸ் வரைக்கும் தேடி வந்துட்டாங்களே, நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக முடியும், பரவாயில்ல அந்த போட்டோவை எடுக்க முடிஞ்சது. இல்ல அவ்வளவுதான் நம்ம மாட்டிருப்போம்னு நினைக்கிறாங்க கீதா. போலீஸ் மட்டும் நம்மளை பார்த்துருந்தோம் கண்டிப்பா நம்மளை இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்ல என்கவுண்டரும் பண்ணிருப்பாங்க. எப்படியும் அந்த போலீஸ்காரங்க இங்கதான் நம்மளை தேடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணில் படாம எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும். அது வரைக்கும் இங்கதான் பாதுகாப்பான இடம், இங்கேயே இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க கீதா. அப்புறமே ஹாலில் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க. அப்ப தீபாவையும் கூப்பிடுறாங்க. தீபா இங்க வாமாங்கிறாங்க. கீதாவும் வந்து நிக்கிறாங்க. என்னத்தை எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. ஐயர் வர சொல்லியிருக்காங்க. ஐயர் வந்ததும் என்ன விஷயமா என்னை வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, என் பையன் கார்த்தி விஷயமா தான் உங்ககிட்ட பேச வர சொன்னேங்கிறாங்க. அப்புறமே உங்களுக்கு நடந்த விஷயங்கள் அத்தனையும் தெரியும்னு நினைக்கிறேன். என் மகனோட கல்யாணத்துல என் மருமக காணாம போயிட்டா. இப்பதான் மருமகளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம், வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லாம போய் இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு வரேங்கிறாங்க. அப்புறமே ஆமாம்மா நானும் எல்லா விஷயம் கேள்விப்பட்டேங்கிறாங்க. இவங்களை மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கவே கூடாது. அந்த கடவுள் ஏன் தான் இப்படி நல்லவங்களை சோதிக்கிறானோ தெரியலைங்கிறாங்க. சரிங்க சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, திரும்பவும் அதை பத்தி பேசினா எதுவும் நடக்க போறது இல்ல. சரி இனிமேலாவது நடக்க போற கல்யாணத்தை தேதி குறிக்கலான்னு உங்களை வர சொல்லியிருக்காங்கிறாங்க. அப்புறமே நீங்க தான் ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சு கொடுக்கணுங்கிறாங்க. சரி இருங்க பார்த்து சொல்றேன்னு பாக்குறாங்க. ஆர்த்தி அங்க வராங்க. எதுக்கு ஐயர் வந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, நின்னு போன உன்னோட கல்யாணத்தை திரும்பவும் எடுத்து நடத்துறதுக்காக ஒரு நல்ல நாள் பார்த்து குறுக்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அருணாச்சலம். கொஞ்சம் இப்படி வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. இருப்பா சாமி கிட்ட பேசிட்டு அப்புறம் வரேங்கிறாங்க. இல்லம்மா அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும், வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கார்த்தி தீபா வச்சிருந்த போட்டோ பறந்து போயிட்டு இருக்குது. இந்த பக்கமா ஏமா நேத்து தானே நான் சொன்னேன், திரும்பவும் எதுக்குமா இப்படி இவங்களை வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. கார்த்தி உன் கல்யாணம் ஏனோ தள்ளி போயிட்டே இருக்கு, என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமையோன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நடந்த பிரச்சனையில இருந்து நான் இன்னும் வெளியவே வரல, பொறுமையா யோசிக்கலாமேங்கிறாங்க. இல்லப்பா தீபா ஆசைப்பட்டதே இந்த கல்யாணத்துல தான், அவ கல்யாணம் ஆசையை நிறைவேற்ற முடியலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அவ கழுத்துல இன்னமும் தாலி ஏறாம இருக்கு, கூடிய சீக்கிரம் அவ கழுத்துல தாலி ஏறினா தான் அவளும் சந்தோஷமா இருப்பா, நானும் அதை பார்த்து சந்தோஷமா. ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. சரிப்பா 10 நாள் கழிச்சு இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம், இப்போ வரைக்கும் பேசலாம் வான்னு கூப்பிடுறாங்க. வந்ததும் ஐயர்கிட்ட என்ன சாமி நாள் பார்த்துட்டீங்களாங்கிறாங்க. 3 தேதி நான் குறிச்சு வச்சிருக்கேன், அதுல உங்களுக்கு எது சௌகரியம்னு நீங்க பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சாமி அவசரம் வேண்டாம், 10 நாள் கழிச்சு ஒரு நல்ல முகூர்த்தம் வந்து அதுல வச்சுக்கலாங்கிறாங்க. அப்புறமா 10 நாள் கழிச்சு எதுக்கு பார்க்க சொல்றீங்க, சீக்கிரமா வச்சா நல்லதான்னு கேக்குறாங்க மைதிலி. இல்லம்மா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, இரு சொல்றேங்கிறாங்க. அப்புறமே அத்தே இந்த தடவை பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு மண்டபம் எல்லாம் பார்த்து கிராண்டா ஒன்றும் பண்ண வேண்டாம், சிம்பிளாவே பண்ணலாங்கிறாங்க ஐஸ்வர்யா. 2 தடவை கிராண்டா பண்ணலாம்னு நினைச்சு இந்த கல்யாணம் நடக்காம போச்சு, அதனால தான் நான் சொல்றேங்கிறாங்க ஐஸ்வர்யா.